திருவிளையாடல் படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. கரெக்ட்டா? அதுல இந்த சிவாஜியும், நாகேஷும் பேசுவாங்கல்ல. பிரிக்க முடியறது, பிரிக்க முடியாதது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சீன இப்ப பார்த்தா கூட நம்ம ரசிப்போம் இல்லையா? ஸோ அது ரிலேட்டடா ஒரு சம்பவம். அந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி சிவாஜிய ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. நீங்க தான் ஹீரோ அப்படின்ட்டு. அடுத்து நாகேஷ் கிட்ட போறாரு. நாகேஷ் நீங்க தான் இந்த ரோல பண்ணணும் அப்படின்ட்டு. அப்ப நாகேஷ் வந்து பயப்படுறாரு. "ஐய்யய்யோ! சிவாஜி கணேசன் கூடயா? அவரு கூட எப்படி நான் நடிக்கிறது?" அப்படின்ட்டு கேட்டிருக்காரு. டைரக்டர் இல்ல நீங்க தான் நடிக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அப்புறம் நாகேஷ் பயந்துட்டு, "ஐயோ! சிவாஜி கூட போய் நின்னோம்னா நம்ம எடுபடுவோமா?" அப்படின்னு ஒரு தயக்கத்திலேயே அரை மனசோட சரின்னு ஒத்துக்கிட்டாரு. ஸோ பர்ட்டிகுலர் சீன் ஷூட்டிங் நடக்குது. எந்த சீன்னா, இந்த சீன் தான். அந்த பிரிக்க முடியாத அந்த சீன் வந்து ஷூட்டிங் நடக்குது. அப்போ நடிச்சு முடிச்சுடுறாங்க. அந்த சீன் முடிஞ்ச உடனே டைரக்டர் போயிட்டு சிவாஜி கணேசன் கிட்ட கைய குடுத்துட்டு, "இந்த காட்சி சூப்பரா வந்திருக்கு. நல்லா நடிச்சீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கை குடுத்த உடனே, எல்லாருமே அங்க இருக்கவங்க எல்லாருமே கை குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. "நான் சூப்பரா நடிச்சிட்டீங்க. சூப்பரா இருந்துச்சு" அப்படின்ட்டு. நாகேஷ் ஒரு ஓரமா போய் உட்காந்துட்டாரு. "இதுக்கு தான் இந்த படத்துல நடிக்க மாட்டேன்னு சொன்னேன்" அப்படின்ட்டு. சிவாஜி நம்மள தூக்கி சாப்பிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா உட்காந்துருந்தாரு. அப்போ சிவாஜி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் தள்ளி விட்டு நாகேஷ் கிட்ட போய் கை குடுத்துட்டு, "சூப்பரா நடிச்சீங்க நாகேஷ். நல்லா இருந்துச்சு" அப்படின்ட்டு. அப்ப நாகேஷ் கேட்டாரு, "என்னண்ணா எல்லாரும் உன்ன பாராட்டுறாங்க, நீ என்ன பாராட்டுற?" அப்படின்ட்டு. அப்ப சிவாஜி கணேசன் சொன்னாராம், "இல்லைங்க 50 வருஷம் கழிச்சு இத இந்த சீன பார்த்தாலும், என்னை யாரும் ரசிக்க மாட்டாங்க. உன்ன தான் ரசிப்பாங்க" அப்படின்னு சொன்னாங்களாம். கரெக்ட் தானே? இப்ப வரைக்கும் நம்ம அப்படிதானே நாகேஷ தான் பார்த்து நமக்கு பிடிக்கிறோம். ஸோ இந்த மாரி சொன்ன உடனே, எல்லா கூட்டமும் இங்கிட்டு போயிடுச்சு. நம்ம ஆளுக தான் எங்க கூட்டம் சேர்ந்தாலும் போயிருவாங்கல்ல. ஸோ எல்லாரும் போயிட்டு, "இந்த சீன்ல எப்படி நடிச்சீங்க?" அப்படின்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்களாம். அப்போ நாகேஷ் கூலா சொன்னாராம், "டைரக்டர் வந்துட்டு நான் வந்து தானா புலம்புற கேரக்டர்ன்னு சொன்னாரு. அதனால நான் என்ன பண்ணேன்னா, டெய்லியும் மயிலாப்பூர் குளத்துல வாக்கிங் போவேன். அங்க ஒரு பைத்தியக்காரன் அவனா பேசிட்டு இருப்பான். டெய்லி அவன பார்த்து அவன் என்ன பண்றானோ, அதத்தான் நான் இங்க பண்ணேன்" அப்படின்னு சொன்னாராம். ஸோ கத்துக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா, பைத்தியக்காரன்கிட்ட கூட இருந்து கத்துக்கலாம். கத்துக்க கூடாது அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துட்டோம்னா, பக்கத்துல திருவள்ளுவரே இருந்தாலும் வேஸ்ட்டுங்க. ஸோ கத்துக்கிறதுக்கு யாரு, எங்க, எதனெல்லாம் கேட்கக்கூடாது. கத்துக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா, எங்க இருந்தாலும் யார் சொல்லிக் குடுத்தாலும் கத்துக்கோங்க.